என் செல்ல குழந்தையே, வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ இன்று தவிர்க்க மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே? என் குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான். பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் என்னவென்று உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க போகின்றது இந்த வராகி. இந்த இரவில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். என் பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே. என்னவானாலும் சரி, எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சரியாக உனக்கு கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை உனக்கு உணர்த்தத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் படுகிறேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது, பல மனவழிகளையும் சேர்த்து கொடுத்திருக்கின்றது. இனிமேலும் நடந்து முடிந்ததை எண்ணி கவலைப்படவோ நாம் அதை நினைத்து வருத்தப்படவோ அவசியமில்லை. உன் முன்னால் நிற்கின்ற தெய்வம் இந்த வராகி நான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். அம்மா நின்று உனக்கு நடத்தி தருவேன் என்று சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் நீ எல்லா விஷயங்களையும் விட்டாயோ அந்த இடத்தில் நின்று உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என் தங்கமே, பொதுவாகவே இரவு நேரம் என்பது அதிகப்படியான மனவழிகளை சுமந்த நேரம். ஏனென்றால் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். நாம் எந்த ஒரு வேளையிலும் கவனம் செலுத்தாமல் சாதாரணமாக பகல் நேரத்தில் இருந்தாலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து இப்பொழுது யோசித்து கொண்டிருக்காமல் உன்னுடைய முழு கவனத்தையும் என் மீது நீ செலுத்துவாயானால் நிச்சயமாக இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என்னவென்று உன்னால் ஏற்றுக்கொண்டு விட முடியும். என் தங்கமே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை நீ கலங்கியது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை மட்டுமே உனக்கு தர வருகின்றது. என் பிள்ளையே, எல்லாமும் கடந்து சென்றாயிற்று. எல்லா விஷயங்களையும் தாண்டி வந்தாயிற்று. இனியும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ அதிகமாக யோசிக்காதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக சிந்திக்காதே. இனி உன்னோடு என்றும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டதல்லவா? உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாயல்லவா? இது ஒன்று போதும். இனி நான் உன்னை கை தூக்கி மேலே ஏற்றி விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு எந்நாளும் உறுதியான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று உத்திரவாதத்தினை தந்து கொண்டிருக்கின்ற உன் தாய் இன்றும் அதைத்தான் சொல்கின்றேன். எப்படி இந்த இரவு பொழுதை நீ கடந்து வருகிறாய் என்பதை பொறுத்து நாளைய விடியலில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதில் தேவையற்ற எண்ணங்களை நீ தூக்கி சுமந்து கொண்டிருப்பதனால் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் வருமே தவிர ஒருபோதும் இதில் உனக்கு எந்த சந்தோஷங்களும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதியாக கொடுக்க போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேலும்
எதையும் தாண்டி நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக உறுதியான காரணமாக நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யாரும் உன்னை தேடி வந்து எதையும் உனக்கு வாரி கொடுக்க போவதில்லை. யாரும் உன் முன்னால் நின்று நீ படுகின்ற சந்தோஷங்களை கண்டு மகிழ்ச்சி அடைய போவது கிடையாது. எல்லோருமே அடுத்தவர்களின் துன்பத்தை கண்டு ரசிக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது, எப்பொழுது அங்கே பிரச்சனைகள் வரும் என்று எட்டி எட்டி பார்க்கத்தான் நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் அக்கம் பக்கத்தில் கஷ்டங்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நின்று ஆறுதலை கொடுப்போமே என்று யாருமே இங்கு எண்ணி விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுபோன்ற எண்ணங்களோடு இதுபோன்று சிந்தனைகளோடு இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது இவர்களை சுற்றி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை சொல்லிவிடாமல், எங்கே நம் கஷ்டங்கள் தெரிந்தால் இவர்கள் சிரிப்பார்களோ என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற இந்த நேரமானது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் கிடைக்கச் செய்ய உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தடுமாறாதே, எப்பொழுதும் தடம் மாறி செல்லாதே. உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நடப்பது நீ வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ வணங்குகின்ற உன் தெய்வம் அதை தெரியாமல் இருக்குமா? உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை அவர்கள் உணராமல் இருந்து விடுவார்களா என்ன? அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த நிலையை தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, சுற்றி இருப்பது எல்லாம் எப்பொழுது நீ வீழ்வாய் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களானால் நிச்சயமாக உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்து மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்தை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரு கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தினால் மேலும் அவர்களுக்கு வேதனை தானே என்று அவர்கள் எண்ணுவதில்லை. அந்த வேதனையை நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில், இது போன்ற இடத்தில் நீ எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற தைரியத்தையும் உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய உண்மையான நம்பிக்கையையும் நீ ஒருபோதும் விட்டு விடாதே. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கென்று கொடுக்க வேண்டிய உண்மைகளை உன் கைகளில் நிறைவாக தரும். உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் முன்னால் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படுகின்ற நிலைக்கு வந்துவிடு. நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. இனி உன்னை தேடி உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க உன் அம்மா நான் எப்பொழுதும் முன் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து விட்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதையும் எல்லா நிலையிலும் உனக்காக நான் வருவதையும் நீ எப்பொழுதும் உணர வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்.
இந்த நிலையிலும் உனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கவும், நாம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் எப்பொழுதும் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன் தாயானவள் நான் இருந்து உனக்கு நடத்தப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக என்னவென்று உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ எதற்காகவும் வருந்தாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ விட்டு விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. நடந்து முடிந்தது என்றும் உனக்கு நல்லதாகவே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ விட்டு விடாதே. இனிமேல் எதற்கும் கலங்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை என்றும் என்றென்றும் நிறைவாக தெளிவுபடுத்தட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல், உன்னை சுற்றி நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த நிலையை நீ என்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றிவிடத்தான் வேண்டும் அல்லவா? இந்த நிலையை என்றும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையாக நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா? எதற்கும் தடுமாறி விடாதே. தாயானவள் எப்பொழுதும் உன்னை அரவணைப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த இரவில் என் வார்த்தையை கேட்ட என் பிள்ளையை ஒன்றை மட்டும் நீ உறுதி செய்து கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை நான் மீட்டெடுத்து தந்து விடுவேன். அதனால் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற மனபலத்தை மட்டும் நீ விட்டு விடாதே. உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை நீ எந்த இடத்திலும் இழந்து விடாதே. தேடி தேடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன். எது உனக்கு சரிப்பட்டு வரும், எது உன் வாழ்க்கையில் சரியானது, எந்த விஷயம் உனக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கும், எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான நன்மைகளை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நான் உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் நான் உன் கைகளில் தரும் பொழுது அதை என்றுமே உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் தந்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே. மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த வேளைகளில் எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். எல்லா சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எதையுமே நீ எண்ணி வருந்தாதே. எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ கலங்காதே. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் நிறைவாக நடக்கும். இரவு பொழுதை நல்லபடியாக உறங்கி கடந்து வா. தேவையில்லாத எண்ணங்களால் இந்த இரவை நீ விட்டு விடாதே.
உறக்கம் அவசியம். நீ நல்லபடியாக கடந்து வந்தால் மட்டுமே விடியலில் உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.